வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். இங்கே பாருங்க, இது வந்து எங்களது வீட்டுக்கு பின்னாடி. ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு மாடு வச்சுருக்கும்போது. இப்போ மாடுலாம் எதுவுமே இல்லைங்க. அதனால் இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த கொடிக்கிளிக்காய் மரம் எல்லாமே இருக்குது பாருங்க. நிறைய ஃபுல்லாக பூ வச்சுருக்கு பாருங்க. எல்லாமே இருக்குது. இது இங்கே ஒரு கொடிக்கிளிக்காய் மரம் இருக்குது பாருங்க, கோணப்புளியாங்காய். அப்புறம் இங்கே தக்காளி செடி பாருங்கங்க. நம்ம தக்காளி செடி வச்சா வரவே வராது. இங்கே சும்மாவே கோழிக்கு சாப்பிட்டுட்டு தூக்கி தூக்கி விசிறாருல எங்கள் அப்பா. அதில் எவ்வளோ தக்காளி பாருங்க. இன்னும் அங்கெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. காமிக்கிறேன் பாருங்கள் தக்காளியை. இங்கே பாருங்க எப்படி காய் காய்ச்சிருக்கு, லட்டு லட்டா சூப்பராக. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க தக்காளியை. இந்த நிறைய தக்காளிங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் மூடி மூடி வச்சுருக்காரு. எதுக்குன்னு கேட்டால் கோழி சாப்பிட்டுடுது. கோழிக்கு அவ்வளோ தக்காளி போடுறாரு, ஆனால் கோழி வந்து இதை தான் சாப்பிடுது. அதனால் மூடி வச்சுருக்காரு. இன்னும் அங்கே பாருங்க, வீட்டுக்கிட்ட ரொம்ப நிறைய இருக்குது தக்காளி. காமிக்கிற பாருங்க. செடி முளைக்கிறதுக்கு கூட அங்கே இடம் இல்லைங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுங்கிட்ட அங்கே நான் ஊருக்கு போகிறேன் அப்பா அம்மா பார்க்க கிராமத்துக்குன்னு சொன்னால் எங்களை கூட்டிகிட்டு போங்கம்பாங்க. கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கு இங்கே அவ்வளோ வசதி இல்லைல்ல. நம்மளாம் பைப் திறந்து விட்டானே தண்ணி வரணும், பாத்ரூம்லாம் நீட்டாக இருக்கணும்னு நினைப்போம். இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால் அப்படியெல்லாம் கூப்பிட்டு வர முடியாது. நாங்கள் வந்து தோட்டத்தில் போய் குளிச்சுப்போம், மோட்ரு போட்டு. வயலுக்கு போக முடிஞ்சால் வயலில் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இங்கே வருங்க எவ்வளோ தக்காளி பாருங்க. இந்த செடி முளைக்கிற அளவுக்கு கூட கீழே மண் இல்லைங்க. ஆனால் இந்த எங்கே தான் போய் முளைக்குன்னு தெரியல, அவ்வளோ தக்காளி செடி முளைச்சிருக்குது. இதிலலாம் கூட எங்கள் அப்பா மூடி வச்சுருக்காரு தக்காளியை, கோழிங்க சாப்பிட்ருது அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்க, இதில் முளைக்கிறதுக்கு எங்கேயாவது மண் இருக்கான்னு பாருங்கள். வெறும் செங்கல் தான் இருக்குது. இதில் எந்த சந்தில் முளைச்சி எப்படி வந்து இவ்வளோ காய் காய்க்குதுன்னே தெரியல. விதை நல்ல விதை, அதனால தான் இவ்வளோ இடுக்கில் கூட முளைச்சி வந்துடுது பாருங்க. எவ்வளோ சூப்பராக. இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள் இதோட வேர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா? இதில் எப்படி தான் முளைச்சி வந்திருக்குன்னே தெரியல. அங்கே பாருங்க, செடி அதில் இத்தனை தக்காளி. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய தக்காளி செடி தான். இது ஒரு தாத்தா வீடு. இது ஒரு தாத்தா வீடு. இங்கே பாருங்க, இது ஒரு தாத்தா வீடு. இதெல்லாம் இடிஞ்சு போச்சு, பின்கட்டு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் வீடு அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து இந்த தாத்தா வந்து நாகாயா முனுசாமி, அப்புறம் இன்னொருத்தர் வரதன் முனியம்மாள். 2 பேர், 2 பங்காளிங்க இதில். அவங்க 2 பேரோட வீடு. அவங்க 2 பேர்த்துக்கும் 4, 3, 7 பசங்க. அவங்க எல்லாருமே சென்னையில் இருக்காங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க. அப்புறம் ஒருத்தவங்க இதே மாதிரி இன்னும் நம்ம தெருவிலே வீடு கட்டியிருக்காங்க, பெரிய வீடு. அதனால் இந்த பழைய வீட்டை யாருமே கண்டுக்கல, யாரும் பராமரிக்க முடியறதில்ல யாராலையும். அதனால் அப்படியே விட்டு ஃபுல்லாக இடிஞ்சிருச்சு. இப்போயே எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் மட்டும் தான் இருக்காங்க, ஏதோ கொஞ்சம் அப்படியே பராமரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த தக்காளி செடி பாருங்கள், எவ்வளோ தக்காளி பாருங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக பெரிய செடிங்க, ஃபுல்லாக தக்காளி. இதோட வேர் எங்கே இருக்குன்னே தெரியல, வெறும் செங்கல் தான். செங்கல்லில் அவ்வளோ வேர் ஊண்டி அவ்வளோ காய் காய்ச்சிருக்குங்க. நம்ம எவ்வளோ பராமரிப்பு பண்ணாலும் நம்மளுக்கு நம்ம செடியெல்லாம் அங்கே காயே காய்க்கிறதில்ல. இங்கே பார்த்தீங்களா, இது ஒரு தாத்தா வீடு. இந்த தாத்தா வீட்டில் அப்படியே விசிறும்போது, அந்த கோழிக்கு விசிறும்போது வந்து இங்கே முளைச்சிருக்குது. முளைச்சி காய் எவ்வளோ காய் கொடுத்துருக்கு பாருங்கள். அங்கேயே ஒரு முருங்கை மரம். இதில் பாதி வீடு எங்கள் வீடு. உங்களுக்கு மீதியை நாளைக்கு காமிக்கிறேன். பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.